வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான ஸ்டைலில் ஒரு பீட்சா ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். நான் செய்ய போகிறது பீட்சா பின்வீல்ஸ். இந்த பீட்சா பின்வீல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொடுங்க. அப்படி என்றால் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்கோ இந்த பீட்சா பின்வீல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ரோல் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும், பெல் பெப்பர் க்ரீன் கலர், பெல் பெப்பர் yellow கலர், மற்றது ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வீகன் பெப்பரோனி ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் மீட் சாப்பிடுறதா இருந்தால் நார்மலான பெப்பரோனியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கிறேன். அதை விட இதற்கு தேவையான சீஸ் கொஞ்சம் எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஹாட் சில்லி சாஸ் எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு உரைப்பு தன்மையை தருறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சோஸை ஒரு 5 துளி இதில் இந்த டொமேட்டோ பியூரியோட கலந்து போட்டுத்தான் இதை செய்ய தொடங்க போகிறேன். சரி, வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ரோலை முதல்ல இப்படி கொஞ்சம் விரித்து விடுவோம். அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் பிறகு இது ரோல் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த பேப்பரை கீழே விட்டு செய்வீங்கள்னு சொன்னால். இப்போ இதில் இந்த டொமேட்டோ பியூரியும் நான் எடுத்து வச்சுருந்த ஹாட் சில்லி பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வடிவாக இதை நீங்கள் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பீட்சா பின்வீலுக்குரிய டாப்பிங் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். இதுக்குரிய டாப்பிங்காக மற்ற வெஜிடபிள்ஸை போட முதல் கொஞ்சமாக நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிற சீஸில் ஒரு கொஞ்சம் இப்படி போடுங்கோ. எதுக்காகன்னு சொன்னால் அந்த வெஜிடபிள்ஸும் இந்த பேஸ்ட்டும் சேர்ந்து அந்த எங்களோட அந்த டோவோட கொஞ்சம் பைண்ட் பண்ணி நிற்கிறதுக்காக இதை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த சீஸ் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் விலத்தாமல் பிடித்து கொள்ளும் இப்போ நீங்கள் இதை குக் பண்ணுற நேரத்தில். இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற மிச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் ஃபுல்லாக இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட போகிறேன். கூடுதலான வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட வேண்டாம். ஏன்னு சொன்னால் இதை நீங்கள் சுத்தேக்கில் அது வந்து கூடுதலாகி விட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரோல் வந்து சரியாக வராது, அல்லது பிந்து வரக்கூடியது மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்குது. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் போட்டுக்கொண்டு வர இந்த மரக்கறிகள் எல்லாமே. இது குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து பள்ளிக்கூட லஞ்சுக்குண்டாலும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கீங்கள பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினம். சில வேளை இதில் இருக்கிற மரக்கறிகள் பிடிக்காத மரக்கறிகள் இருந்தால் கூட இப்படி நீங்கள் விதமாக வேறு விதமாக்களில் செய்து கொடுக்கும்போது அவர்கள் கொஞ்சம் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். பாருங்க எல்லா மரக்கறியும் போட்டுட்டு இப்போ
நான் இந்த பெப்பரோனி ஸ்லைஸை வைக்க முதல் இந்த கொஞ்சம் பெப்பர் மேலால் போட்டு விடுறேன். பெப்பர் வந்து ஆகக்கூட சேர்க்காட்டிக்கும் கொஞ்சமாவது உணவில் சேர்க்கிறது நல்லது. உங்களோட த்ரோட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும். ஒரு கொஞ்சமாக நாங்கள் பெப்பரோனிலையும் எப்போவுமே கொஞ்சம் உப்பு இருக்குமென்றபடியாக கொஞ்சமாக மேலால் நான் கொஞ்சம் சால்ட் இதில் போடுறேன். இப்போ எடுத்து வைத்திருந்த இந்த பெப்பரோனி ஸ்லைஸை நான் இதுக்கு மேலால் ஒரு 2 லைனில் தான் வைக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் இது ரோல் பண்ணிக்க அது எல்லா இடத்துலையும் வரக்கூடிய மாதிரியான இடமாக இருக்க வேணும். இதை வந்து ஒன்றை இப்படி வச்சா கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா நல்ல. ஏனென்று சொன்னால் அதை ரோல் பண்ணிக்கல ஒரே இடமா வந்துடும். நடுவில் சில ரோலுக்கு வந்து உங்களுக்கு பெப்பரோனி ஸ்லைசஸ் கிடைக்காம போகலாம். நான் இப்போ மீதமாக இருக்கிற இந்த சீஸ் எல்லாத்தையும் நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் அதிகமாக சீஸ் போடையில். சில பேர் இதை விட அப்படியே வெள்ளையாக சீஸே தெரிகிற மாதிரி போடுவார்கள். எனக்கு அதிகம் அதில் உடன்பாடு இல்லை. அதால் தான் சரியான சின்னனான ஸ்க்ரேப்பரால் தான் நான் சீவி எடுத்து நான் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுறதுக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக. இப்போ இதை நாங்கள் ரோல் பண்ண வேணும். இதற்காகத்தான் நான் அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை கீழே அப்படியே விடுங்கன்னு சொல்லி சொன்னேன்னா பாருங்க. இப்படி ஒரு சின்னனா முதல்ல தொடங்கிட்டு கொஞ்சம் டைட்டாக நீங்கள் செய்கிறது தான் நல்ல. அதுக்காகத்தான் நான் கூடின அளவு வெஜிடபிள்ஸ் போட வேண்டாம்னு சொன்னேன். அதே நேரம் நீங்கள் இதை வெட்டும் போது கூட சின்னதாக நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸை வெட்டி எடுத்தால் நல்ல. இது செய்வதிலேயே கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டியது இந்த இடம் மட்டும்தான். நீங்கள் இதை சுற்றி எடுக்கும்போது சரியான விதமாக இதை நீங்கள் டைட் பண்ணவும் வேணும். அதே நேரம் இது பிரிந்து விடவும் கூடாது. கொஞ்சம் நீங்கள் சுற்றும் போது அந்த மரக்கறியெல்லாம் மூவ் பண்ணிச்சுதுன்னு சொன்னால் கொஞ்சம் அதை நீங்கள் இந்த விரலால் அப்படியே பிடிச்சி இதை சுற்றி எடுங்கோ. ஓகே, ரைட், சக்ஸஸ்ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே மெதுவாக தூக்கி திரும்பவும் இதில் வச்சு அந்த அடிப்பகுதி அந்த கடைசி இந்த இடம் இருக்குல்ல அதை கொஞ்சம் கூட கீழே அழுத்தமாக கொஞ்சம் அமர்த்துங்கோ. என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்த பிறகு அது வந்து சில வேளை கலண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனபடியாக நாங்கள் இதில் இப்போ நாங்கள் இதை கட் பண்ண வேணும். இதை அந்த ஜாயிண்ட்டை வந்து கீழேயே விட்டுட்டு கட் பண்ணினா இன்னும் அது ஸ்டிக் ஆகி இருக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்களா தெரியும் 12 துண்டுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த 12 துண்டையும் நாங்கள் வடிவாக இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள். இதை நீங்கள் நல்ல வடிவான ஒரு சர்க்கிள் ஷேப்பில் எடுத்து இதை நீங்கள் இந்த பக்கமாக கொஞ்சம் அதில் ஷேப்புகளை வடிவாக எடுத்து நீங்கள் இப்படி வைத்து விட்டால் நீங்கள் பேக் பண்ணும்போது இப்படி வைத்தே பேக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இது உங்களோட ஓவனுண்ட டைப்பை பொறுத்து அதற்கேற்ற அளவில் டெம்பரேச்சரை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். நான் இது வந்து எப்போவுமே 200 டிகிரியில் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு மேலால் கூட நீங்கள்
சீஸ் போட்டுக்கொள்ளலாம். எனக்கு அதிகம் சீஸ் சேர்க்க விருப்பமில்லை என்றதால் நான் இப்படியே தான் குக் பண்ண போகிறேன். உண்மையாக நான் இன்றைக்கு இதை நான் குக் பண்ண போகிறதில்லை. நான் இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு நாளைக்கு தான் நான் இதை குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த பீட்சா பின்வீல்ஸை நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ண போகிறேன்னு தான் காட்ட போகிறேன். நான் ஒரு கொஞ்சம் சதுரமான ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கிறேன். அதில் கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர், அதாவது பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு லேயரை மட்டும்தான் நான் முதல் வைக்கிறேன். ஆறு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு வைத்தீங்கன்னு சொன்னால் கூட நல்லா சின்ன நைம் இதுக்கு மேலே எடுத்து விடுவோம். இப்போ இந்த மிதமாக இருக்கிறத மேலே கூட போட்டு விடுவோம். இப்போ இன்னும் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை அதுக்கு மேலே வச்சுட்டு மீதம் இருக்கிற இந்த 6 பின் வீல் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ இதில் வைத்து முடித்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிறதுனால இதை மூடிட்டு பாருங்க, நெரிசல் இல்லாத அளவுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்து வைத்தாட்டு இனி நாங்கள் இதை மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சோம்னு சொன்னால் நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை எடுத்து பாவித்து கொள்ளலாம். இப்போ நான் முதல் செய்து வைத்திருந்த இந்த பீட்சா பின்வீல்ஸ் எடுத்து பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சுருந்த நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போவும் பார்க்க. நான் இதை இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயில் அடுக்கி எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ண போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்சா பின்வீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பாருங்கள், இவ்வளவு கோல்டன் கலரில் பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.